ஹலோ கைஸ், வெல்கம் டு டீச்சிங் தி கேம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம வந்து ஒரு சாதாரண கிளாஸ் கோட் ரேங்க் இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் போர்டு இதே போலாமேன்னு பார்த்தா அங்குக்கு நம்மளுக்கு வந்து விஷயத்தில் விளைவிக்கிற மாதிரி ஒருத்தர் 4 பேர் வந்துட்டாங்க. அவங்க 4 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாப் கிரிமினல்ஸ். உங்களுக்கு டாப் கிரிமினல்ஸ் எனக்கு டாப் கிரிமினல்ஸ். முக்கியமாக இந்த பச்சை டாப் கிரிமினல் இனி விடவே இல்லை. ஆனால் இவனுங்களாம் தமிழ் பிளேயர்ஸ் தான், பாதி பேர் தமிழ் பிளேயர்ஸ். எனக்கு வந்து பச்சை எனக்கு ஒரே டவுட் இருக்கு. கடைசியில் நான் உனக்கு காமிக்கிற பாருங்களேன், இந்த பர்பிள் கலர் வந்து எவ்வளோ எத்தனை லெவலு எத்தனை லைக்கு. இது இம்மோர்டல்ஸ் ஒரு கில்டு. அது என்ன கில்டுங்கிறத வந்து யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரியல இம்மோர்டல்ஸ்ங்கிற கில்டு என்ன கில்டுன்னு. ஆனால் இங்கே கேள்விப்பட்டிருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே காய்ஸ், நிறைய வீடியோக்குள்ள போயெல்லாம் நீங்கள் வந்து கேட்டிருப்பேன், கண்டிப்பாக நான் வந்து நினச்சிருப்பீங்க வந்து ஏன்டா டே ஒரு நாள் வந்து வீடியோ போடல அப்படின்னா, சாரி வீடியோ போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகி போச்சு. ஏன்னா வந்து இந்த கண்டென்ட் கிடைக்கலன்னு சொல்லி ஒரு அபாரமான ஒரு போய் சொல்லிட வேண்டியதான். சரி நேரம் அப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். என்னதான் வந்து முதல்ல வந்து போட்டானுங்க. இவனுக்கு என்ன ஒரு அல்ப ஆசைன்னு தெரியல, வந்து முதல்ல போட்டானுங்க. சரி நம்ம வந்து நம்ம பசங்க இருக்காங்க ஃப்ரெண்ட் ஆகலான்னு பார்த்தா இவனுங்க ஹார்ட்டின் கொடுத்து ஹார்ட்ல அடிச்சு போட்டானுங்க. இவனுங்க நம்ம சேர்த்து போயிட்டோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செஞ்சு விட்டானுங்க நம்மள போச்சு அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா கவலையப்படாதீங்க, செகண்ட் ரவுண்ட் இருக்கு. தக்காளி வேற லெவலில் அடிச்சு முடிச்சிடலாம். அவனுங்களா டாப் கிரிமினல்ஸ் போட்டா பெரிய ஆளா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் நம்ம தலைவன் ரசட் எடுத்துடலாம். அப்புறம் வந்து ஒரு குளோவாலே எடுத்தாச்சு. பாருங்க இப்போ தக்காளி வேற லெவலில் ஹெட் விழுக்கும், 2 ஹெட் விழுக்கும். ஆனால் ஒரு கில் தான் கிடைக்கும். ஏன்னா இவனுங்க ரிவை பண்ணாங்க. இந்த ரிவை ஆப்ஷன் இருக்கனாலே எனக்கு வந்து கில்லு எல்லாம் போயிருது. கர்மா அதான் எச்சர் வைடே இறப்படி ஏறி போய மாட்டேங்குது. சரி வந்து ரசட் எடுத்தாச்சு. நம்ம வந்து ரசட் எடுத்து ஒரு இந்த கதை திறந்தோன்னா போய் அவனை போகிற தக்காளி வேற லெவலில் நான் அவங்கள அடிச்சு முடிச்சு அவங்க கையை உடைக்கணும்னு ஒரு ஆசை தான். அது அல்பாசை. ஏன்டா செஞ்சு நீ இப்படி பண்ணுற கண்ணெட்டாச்சோட ஊர்றா கைப்பில்ல அவனை பார்த்தாச்சுடாட்டே வரான். இவனுங்களுக்காக ஒன்ட்டா பிடிக்க முடியாது, அழுத்தி பிடிச்சலான்னு நான் அழுத்தி பிடிச்சேன். இன்னும் எத்தனை புல்லட்டா நம்ம அழுத்தி பிடிக்கிறதுன்னு சொல்லி ஓரமாக போய் கவர்த்து ஒரு ஒன்ட்டா படிக்கலாம்டான்னு நினைச்சு வெளியே வருவாங்க. அந்த சப் சொட்டா போடு மண்டையில கில் எடுக்க போனாங்கன்னா ஐயோ இந்த இவன் வேண்டாம் பச்சைக்கறேன் ஊர்றா கைப்பில்னா கொக்கமக்கா இவ்வளோ லேஃப் குறைச்சு விட்டான். ஒரு மெடிக்கிட்ட போட்டா அப்பதான் வெளியே வந்தான். போடு அந்த மண்டையோட போட்டு இதுவாச்சும் அவன் கில் எடுக்கணும்னு பார்த்தேன். கரெக்டாக சொக்கா வெளியிடும். அவனுக்கு ஒரு அடி போட்டு சாவடிச்சாச்சு. 2 பேர் சாவடிச்சாச்சு. எல்லாரும் நம்மளால பார்த்தாங்க. சரி எதுக்கு அமௌண்ட் போட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லி டபுள் பேர்ல எடுத்துருக்கானுங்க. முதல் மேட்ச் என்ன ஒரு அகதானும் இதை நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். டாப் நியூஸ்னாலே இப்படிதான் ஆடுவானுங்க உங்களுக்கு தோணுது. வந்து இப்போ வந்து இவனுங்க இப்போ செஞ்சு விட போறோம் நம்ம இந்த மேட்ச் அப்படின்னு நினைச்சா நான் வந்து ஒரு அகங்காரத்தில் ஒரு கண்ணில் ஒரு திமிரு ஒரு அகங்காரம் எல்லாமே தெரிஞ்சுது. சரி இவங்களை போட்டலாம். டாப் மேட்ச் டாப் மேட்ச் கில் எடுக்க தெரியல ஒன்றும் எடுக்க தெரியலன்னு சொல்லிட்டு நானும் வந்து வெறி கொண்டு டபுள் பேர்ல எடுத்துட்டு இன்னைக்கு பாரு இவனுக்கு இந்த மேட்ச் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்க கூடாதுன்னு நினைச்சேன். கடைசியில் பாருங்க இவனுங்க எவ்வளோ மேட்ச் ஜெயிச்சிருப்பானுங்க அப்படின்னு. இந்த மேட்ச்ல யார் போய் அடிப்பாங்கிறத வந்து ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வந்து M1 எடுத்தாச்சு. இங்கே ஒருத்தனை இப்போ ஒரு பக்கா ஹெட் ஷாட் விழுங்க பாருங்க. முதல் விழுகல என் நண்பனை இதான் சாக்க அவன் போட்டுருவான். விழுகல உன்னை விட மாட்டேன்டா டே அப்படின்னு சொல்லி போடு தக்காளி வேற விளையாடிட்டு அப்புறம் வந்து நம்ம சியாசன் தலைவரை போட்டு நிறைவே கொடுத்தாச்சு இந்த ரவுண்ட். ஆனால் ஜெயிச்சிருக்க வேண்டிய ரவுண்டு எப்படி நம்ம தோத்து போனோங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. நான் அவனுக்கு பேக்கப் கொடுக்க மறந்துட்டேன். கடைசியா இவன் போய் லைஃப் ஏற்ற போயிட்டான், நான் போய் அவனுக்கு ரிவைவ் பண்ண போயிட்டேன். இதுதான் நான் பண்ண முதல் தப்புன்னு நினைக்கிறேன். நான் ரிவைவ் பண்ண தப்பு கிடையாது. இருந்தாலும் இவன் என் கூட வந்து தான் இந்த மாதிரி இந்த ரவுண்டே ஜெயிச்சிருக்கலாம். நாங்கள் இந்த ரவுண்டு வந்து வெளியே ரவுண்டாக இருக்காது. அவரோட வந்து இந்த கண்டென்ட்டுக்காக சுவாரஸ்யமாக்கிய அனைத்து தமிழ் மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் வந்து நம்ம வந்து M1 எடுத்தாச்சு. அப்போ வந்து இவனே நான் அடித்தேன். இவன் போஸ்ட் கேம்ல வந்து ஒரு இடத்துல அடித்தேன். நான் வந்து அப்படியே செத்து போயிட்டேன்ப்பா. இது ஒரே ஷாக் ஆகிட்டேன். இந்த பச்சை சொக்கா தான்ப்பா நம்மளுக்கு எப்பயுமே வந்து விஷம் வச்சுட்டே இருக்கான் நம்மளோட இதில். அவனமா முதல்ல போடணுங்கிறதான் என்னோட ஆசைப்பா. இவர் பாருங்க சிட்டப் க்ளோவால் போட்டாரு, இதில் என்னமோ அடித்தாரு, ஒரு க்ளோவால் அடித்தாரு. ஆனால் என்ன பண்ணுறது இவரையும் போட்டுருவாங்களே. அது ஹிச்சர் அடிச்சிட்டானுங்க இவனுங்க. இவன் ரோஸ் அமௌண்ட் கொடுத்தான். இங்கே தான் பையன் மாட்டிக்கிட்டான். நம்ம முதலே வெறிகுண்டு அடிக்கிறோம். இதை ரோஸ் அமௌண்ட் வேற போட்டானா இப்போ பாருங்க. டே என்னடி இந்த தாம்சன் மொக்கங்கிறானுங்க எல்லாம் பாதி பேர் எப்படி அடிக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்கண்ணா. டே என்னடே மொக்கன்னு நான் சொல்றீங்க தாம்சனை பாருங்க. டே களி 3 பேர்த்தையும் நானே போறேன்டா. 3 பேர்னு ஒரு குவாட்ரா கீழே அடிக்கிறேன்டா. டே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாம்சன் எடுத்து நம்மளுக்கு வேற இந்த கதவை திறத்த விடவே மாட்டானுங்க. இது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து இப்போ வரைக்கும் இது ஒரு பெரிய டென்ஷன் ஆகுது எனக்கு. தந்து விட்டானுங்கப்பா. இந்த மாதிரி தான் ஸ்பேஸ்லாம் தந்து விடுவானுங்க போல. இங்கே பாருங்க டிராகோ வைக்க, இங்கே பாருங்க தாம்சனு. நம்ம தாம்சன் எடுத்துட்டு நானும் கடன்னு ஓடணும். நம்ம எப்பயும் போல கூரையில் போய் குத்த வச்சு உட்காந்துடலாம். அவனுங்க எப்படி அவன் சுற்றி தான் வருவானுங்கன்னு பார்த்தா நான் டாக்குமெண்ட் ட்ரெஸ் ஆனால் விளையாடுறது என்னமோ பாட்டு மாதிரி விளையாடுறானுங்க அவனுங்க. ஸோ அதை விடுங்க. சரி இங்கே ஒருத்தனை படிச்சுட்டு அவனை அடிக்கலான்னு பார்த்தா சரி கில் எடுக்கலாம். அதையும் கில் எடுத்து முடிச்சிட்டான். சரி இனி வந்து இந்த சைடு கன்ஃபார்ம் வருவான். இவன் கீழே குச்சானே இவனுக்கு வந்து பேக்கப் கொடுத்தா பின்னாடி இன்னொருத்தர் அடிச்சிட்டான். சரி இவனை கில்ல அவனை தான் ஏமாச்சு அது ரீஃபால்னாலும் அவங்ககிட்ட போயிடுச்சு. சரி இவனை அடிச்சு முடிச்சிடலாம். அட்ரா
ஐயோ ரீல் பண்ண அவனே ரீல் பண்ணா ரீல் போற 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 இதெல்லாம் அழுத்தி பிடிக்கணும் இப்படியே கர கர கரெல்லாம் அழுத்தி பிடிச்சி ஈஸியாக ஜெயிச்சிடலாம் மேட்ச்ல எல்லாம். அவன் பாருங்க இந்த வச்சு புஷ்ஷா மாறிட்டான். சரி உள்ள போங்கடே, உள்ள போய் உங்களை கொல்றேன்டே அழுத்தி பிடிச்சான். அதுக்குள்ள வால் போட்டான். இந்த பைத்தியக்காரன் ரிவைவ் பண்றதுக்கு பண்ணி என்ன நினைச்சிருந்தா கூட இந்த மாதிரி ஜெயிச்சிருக்கலாம் போல தோணுது. பைத்தியக்கார ரிவைவ் பண்ண போய் நம்ம அமௌண்ட்டை போடு தையிட. சரி மேட்ச் முடிஞ்சாச்சு. இந்த ரவுண்டை வந்து நமக்கு ஒரு முக்கியமான வேலையின் காரணமாக நம்ம வெளியே போயிடுவோம். அந்த கேப்ல வெளியே போயிட்டு உள்ள வந்து பார்த்தா நம்ம நாக்காய் கிடப்போம். இவன் வந்து அந்த காக்குசும் அபகா குசும் மாதிரி தான் இருந்தது. இப்படி போயிட்டு இப்படி வரக்குள்ள நாக் பண்ணிட்டானுங்க. அவனுங்க இதுல என்ன ஒரு பெரிய கொடுமைன்னா அவனுங்க டபுள் வெக்டர் யூஸ் பண்றாங்க. தில்லுவாலே மூமெண்ட் தான் இதெல்லாம். ஏன்னா டபுள் வெக்டர்லாம் ஒரு டாப் டீம்லாம் சரி ஏதாச்சும் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இது யூஸ் பண்ண. இவர் என்னன்னா இங்கே கனெக்டை போட்டாரு, இங்கே க்ளோவால போடுறாரு. இவன் இங்கே வந்துட்டா சரி இப்போ அடிச்சிடன்னு பார்த்தா அதுக்குள்ள அடிச்சுட்டாங்க. சரி இந்த மேட்ச் ஜெயிச்சுன்னா பெரிய ஆளாயிருவியா. அடுத்த மேட்ச் பாரு தாம்சன் டாச். நான் மைக் ஆஃப் பண்ணிட்டு இந்த ரவுண்ட் ஃபுல்லாக பேசிட்டு இருப்பேன் தெரியுமா. இதில் ஏதாவது பெரிய 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 தக்க லைஃப் மைக் ஆஃப் பண்ணிட்டே இல்லை பேசிட்டு தொழில் வச்சுட்டு ஒரு 3 குளோவாலு அப்புறம் வந்து ஒரு சரியத்துக்கு காசை வேஸ்ட் பண்ணிட்டு நானும் விட்டுருவேன். எதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி இப்போ வந்து தாம்சன் எடுத்தாச்சு. ஒரு அசட் எடுக்கலாம்னு தோணுது. ஆனால் மனசு வேண்டாம் சொல்லுது. ஏன்னா காசு வேணும்ல அடுத்த ரவுண்டுக்கு. இது அப்படியே தோற்று போயிட்டுனா வச்சுக்கோ போச்சுக்கன்னு அசிங்கமாகி போயிடும். அதனாலதான்ப்பா இவங்க 3 கட்டம் கூட்டாங்க. இந்த ரவுண்ட் தோற்று நம்ம தோற்றுருவோங்கிறத கூட எனக்கு ஞாபகம் இல்லை. நான் பாட்டு இப்பயும் போல ஆடுற மாதிரி ஆடுறேன். இவன் அடிவாங்க பாருங்க. இப்போ கர ஹெட்டு. இப்போ வந்து மடி ஒரு தாட்டி விட்டுட்டு கர ஹெட்டு. தாம்சன்ல வந்து நீங்கள் வந்து எப்பயுமே ஒரே அழுத்தி பிடிச்சிருந்தீங்கன்னா அது வந்து ஹெட் அடிக்கவோ இது பண்ணவோ முடியாது. அதோட இது அப்படிதான். நீங்கள் வந்து ஒரு வாட்டி அடிச்சுட்டு மடி 2 அடி விட்டுட்டு அடிக்கும். அப்போ அது வந்து கரெக்டாக ஹெட் விழுவும். இன்சைடு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பாச்சு சட்டை பார்த்தேன் தெரியாமல் சிஎஸ்ஆனை போட்டு படுத்துட்டேன். அதனால அந்த கீழே அவன் எடுத்துருவான். இதில் என்ன தக் லைஃப்னா இங்கே வந்து ஒருத்தவன் கிரனேட்டை போடுவான். நான் சிஆர்7க்குள்ளே இருந்துட்டு அந்த கிரனேட்டை பார்த்து பயந்து ஓடுவேன். ஐயோ இங்கே ஒருத்தன் உதவாம பாருங்க. தாம்சல் எப்படி அழுத்தி பிடிங்கிறது எனக்கு கூட கேட்குவேன். ஆனால் இவன் என்னோட பெரிய அழுத்தி பிடி நான் கேட்க பாருங்க. டபுள் வெக்டர் எதுக்கு தான் டபுள் வெக்டர் எடுக்கிறானுங்களோ என்னால பயந்துட்டு. நம்ம தலைவர் டபுள் வெக்டர்ல எப்படி இவனுக்கு மட்டும் எடுப்பானுங்க டபுள் வெக்டர். நாங்களும் எடுப்போம். டே சரி அவன் மெடிக்கிட்ட போடுவோம் அப்படின்னு நினச்சி நான் மெடிக்கிட்ட போட்டா இவனுங்க மெடிக்கிட் போட்டு சரி கொஞ்சம் நாள் சுற்றலான்னு பார்த்தா அதுக்குள்ள போட்டு முடிச்சுறாங்க பாருங்களேன். நம்ம எஸ்என்ஜி அம்மால உருவிட வேண்டியதான். இல்லைன்னா அவன் உருவிவான் எல்லாத்தையும். வந்து எடுத்தாச்சு. அப்படியே தாம்சன் எடுத்துட்டு டே இன்னைக்கு பாருங்கட்டு இந்த ரவுண்டில் அவனுங்க கரன்னு அழுத்தி பிடிச்சி அந்த கடைசி கில்லு எனக்கு தாண்டா அப்படின்னு நானும் வெறி கொண்டு ஓடுறேன். ஆனால் இந்த மேட்ச் இந்த ரவுண்டில் எனக்கு கில்லே கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணிட்டானுங்க. இதுக்கப்புறம் படித்தேன். அதுக்கப்புறம் அவனை தேடி போனால் ஓசி பற்றி விட்டான் ஒருத்தவன். என்ன பண்ணுறது, நம்மளுக்கு வாய்த்த அடிமைகள் மிக அருமையானவர்கள். எனக்கு என்ன பக்கா இல்லை என்னன்னே தெரியல. நாங்கள் 3 அவனுங்க 3 காமிக்கிறதுனால நாங்கள் 3 அவங்க 2ன்னு காமிக்குது. ஈஸ்வர் கடங்களுக்கு பக்குக்கு வந்து பஞ்சமே இல்லை. அது இப்போ ஏகே எடுத்தாச்சு. அப்புறம் வந்து என்ன கண்ணு எடுக்க போகிறோம் நம்ம. இது ஒன்று அப்பப்போ நடுவில் வந்துடுது. தேழல் வெஸ்ட்டு இருறா கோபால். தேழல் வெஸ்ட்டு வச்சிருக்கணும். ஆமாப்பா தேழல் வெஸ்ட்டு வச்சுருக்கேன். போடு நான் தகுதி எல்லாத்தையும் வாங்கி வச்சிடணும். ஏன்னா கடைசி ரவுண்ட் இல்லைப்பா இது. இப்போ தரமான ஹெட்செட் விழுகும் பாருங்க. அதுவும் ரெட் ஷோக்காக்கு தான் விழுகும். யாரை பார்த்துட்டா நீ வாய் பேசு விளையாடா வாய் பேசி விளையாடி போடு. கில்லடி கில் எடுக்க விட மாட்டானுங்கடா இவனுங்கடி. நானும் கிரானைட்டு வீசுவேன், கரெக்டாக தான் வீசுவேன். எப்படி மிஸ் ஆனானு தெரியல. இதில் கூட என்னன்னா கடைசியாக அது அவனுக்கு அவ்வளோ லைஃப் இருக்கும். கடைசியில் நல்லா பெல்லிட்டு வந்துருப்பாருங்க. அந்த ஐக்கனிக்ஸ் பேர் 3 பேத்த போட்டுருவாங்க. அப்புறம் அந்த கடைசியாக நான் வந்து ஒன்று காமிக்கிறேன். அந்த மொயல் கலர் வந்து எவ்வளோ எத்தனை லெவல் எத்தனை லைக்குன்னு. ஓகே காய்ஸ், இந்த மேக் முடிஞ்சுது. உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். உங்களுக்கு வீடியோ டிசி சஞ்சய் கேமிங். டாடா பாய். பீஜமுடு டான் 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 டான்.